இப்ப மிதுனத்துக்கு ராசி அதிபன் யாரு? புதன் பகவான். புதனுக்கு செவ்வாய் சமமான ஆற்றல் பொருந்தியவன். அதுக்கும் மேல சரி, இவங்களுக்கு இப்ப சுயஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொதுவா இந்த சுயஸ்தானம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா தன்னுடைய உடல். பொதுவா பாத்தீங்கன்னா சுயஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு. அதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். மிதுனம் எப்பயுமே என்னோட புத்தி பலம் தான் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. தீபா அருளாளன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, மேடமோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் மேம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தையும் சரி ஜோதிடத்தையும் சரி மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. அதுக்கு முதற்கன் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூம்மா. இன்னைக்கான டாபிக் மேம் செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி இப்போ ஒரு 48 நாள் ஒரு லாங் பீரியட்ல தான் வருது. ஸோ இந்த 48 நாள் நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமான விஷயம் என்ன, பாதகமான விஷயம் என்ன, இவங்க லைஃப்ல இந்த 48 டேஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்ன சம்பவமா இருக்கும், அந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சாதகமா அல்லது பாதகமா. முதல்ல செவ்வாய் பயிற்சின்னு என்ன ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பாக மேடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், இந்த செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா வீர தீர பராக்கிரம குணாதிசயங்கள் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னே வச்சுக்கோங்களேன். 100 பேர் இருந்தாலும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க, செவ்வாய் உச்சம் அடைஞ்சவங்க, அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியரில் வேறு மாதிரி இருக்கும். நான் சிங்கம் மாதிரி உட்காருவேன் அப்படின்றது தான் செவ்வாயினோட கேரக்டர். அதே மாதிரி அடங்க மறு அப்படின்றது செவ்வாயினோட கேரக்டர். நான் பாட்டு நான் உண்டு, என் மேலே உண்டுன்னு இருப்பேன். என்னை லைட்டாக சீன்னு அப்படின்னா கூட பெரிய நான் பார்த்தீங்கன்னா 5 தலை பாம்பு மாதிரி படம் எடுப்பேன் அப்படின்றதும் செவ்வாயினோட கேரக்டர். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் செவ்வாய் அப்படின்னாலே கோவம் வரும், டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாயினோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது மேடம். நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நானே வேணாம் அப்படின்னு யோசிச்சாலும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன். நல்லதோ கெட்டதோ நான் செஞ்சு முடிச்சுடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் செவ்வாய் பகவானுக்கு இருக்க தான் செய்யுதுங்க மேடம். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 48 நாட்கள் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் அவருக்கு சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம். ஆக மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி சாதகமா பாதகமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த மாதிரி சாதகமான பலன்களை கொடுக்க போறாரு. பாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசிகளும் இருக்க தான் செய்யுது. அப்படி பாதகமான பலன் அப்படின்னா அதை என்ன பண்ணா செவ்வாய் பகவான் பிரீத்தி ஆவார், அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த பதிவுல சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. செவ்வாய் பயிற்சினா என்ன, எப்ப செவ்வாய் பகவான் பயிற்சி ஆறாரு அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா செவ்வாய் பயிற்சியோட அந்த பலாபலன்கள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் 48 நாட்கள்ல அவங்க லைஃப்ல என்ன ஒரு சம்பவம் நடக்க போகுது, நீங்க சொல்ற மாதிரி அது அவங்களுக்கு சாதகமானதா அல்லது பாதகமானதான்னு நிறுவனத்துக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. இப்ப செவ்வாய் பகவான் பாருங்க மிதுனத்துல தான் அமர்ந்திருக்கார். இப்ப மிதுனத்துக்கு ராசி அதிபன் யாரு? புதன் பகவான். புதனுக்கு செவ்வாய் சமமான ஆற்றல் பொருந்தியவன். அதுக்கும் மேல செவ்வாய் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 6ஆம் பாவத்துக்கு அதிபன் மேடம். ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபனும் செவ்வாய் தான் மிதுன லக்ன பர்சனாலிட்டிஸ்க்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இப்போ சுயஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கார். பொதுவாக இந்த சுயஸ்தானம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா தன்னுடைய உடல், அதே மாதிரி தன்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய ஆரோக்கியம், நான் எப்படி ஹெல்த்தை பார்த்துக்கிறேன் அப்படின்றது,
6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானத்தை கொடுக்குது. ஆனால் நான் என்னோட ஹெல்த்தை நான் எப்படி கவனிச்சு, என்னுடைய ஆட்டிடியூடை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன், இப்படி நிறைய விஷயம். அதே மாதிரி என்னோட வாழ்க்கையினோட நோக்கம் என்ன, இதையும் கொடுக்குது. சரி, இப்போ இவங்களுக்கு சுயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்காரும்போது, பொதுவாக செவ்வாய் சுயஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு அவங்களோட உடம்பு மேலே ரொம்ப அக்கறை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தே லவ் தர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், இந்த ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சாதிக்கிறவங்க, அதே மாதிரி பாடி பில்டர்ஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க, என்னோட லுக்கில் ரொம்ப கவனம் தேவை, என்னோட மேன்லினஸ் நான் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவேன். அதே மாதிரி லேடிஸாக இருந்தாலும் வெயிட்டை நான் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவேன், எனக்கு வந்து ரொம்ப தொலைன்னு செதை இருக்கிறதுலாம் பிடிக்காது. இந்த மாதிரிலாம் நிறைய யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களோட உடம்பு மேலே அதீத அக்கறை எடுத்துப்பாங்க. இது என்ன பிளானட் அப்படின்னா செவ்வாய் தான் அந்த அதீத அக்கறைத்தனம் அப்படின்றத கொடுப்பார். அப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு, அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சுயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது எனக்கு வந்து ஜிம் போகணும், நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தொலை நடுவில் செதை போட்டுட்டேன், வெயிட் ஆகிட்டேன், என்னோடய வெயிட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கணும், கரெக்டாக என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்குள்ள கான்ஃபிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட்டை மெயின்டைன் பண்ணும்போது தான் வரும். பொதுவாக மிதுனம் இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா. மிதுனம் எப்பயுமே என்னோடய புத்தி பலம் தான் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நான் புத்திசாலியாக இருக்கணும், அவன் என்னை விட நல்ல புத்திசாலியாக இருக்கான், இவன் என்னை விட நல்ல புத்திசாலியாக இருக்கான், நான் அவங்கள விட புத்திசாலியாக இருக்கணும். ஆப்வியஸ்லி இவங்க கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்பயுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதி புத்திசாலிகள் அப்படின்றது உண்மை. இருந்தாலும் எக்ஸலண்ட்டாக பேசக்கூடிய தன்மை அப்படின்றது உண்மை. இருந்தாலும் இந்த காலகட்டம் என்னோடய புத்தி பலத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறதை விட என்னோடய தேக பலத்தை அனலைஸ் பண்ணுவேன். என்னோடய தேக பலத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக மாற்றிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவேன். இது சுயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது வரக்கூடிய ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லைஃப்பில் எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை நான் எப்பாடுபட்டாவது சாதிக்கணும். பொதுவாகவே மிதுனம் வந்து பாருங்கள், ஆல்வேஸ் தே ப்ரிஃபர் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது மிதுனம். எனக்கு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் எஃபர்ட்டு பெத்த லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். நியாயமான விஷயம்தான். இப்போல்லாம் ஹார்ட் ஒர்க்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஸ்மார்ட் ஒர்க் தான். எல்லா ராசிகளும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், மிதுனத்துக்கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டம் இந்த ஒரு கோல் எனக்கு வேணும்ப்பா, இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணி ஆகணும், அந்த கோலுக்காக நான் பயங்கர வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது மிதுனத்துக்கு ஆன் அண்ட் ஆஃப் தான் நடக்கும். அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 48 நாள் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அப்படின்றது போடுவீங்க. பொதுவாக வந்து பாருங்கள், போடணும்னு தோணும்மா, ஒரு உந்துதல் அப்படின்றது இருக்கும். நம்ம சும்மா இருந்தால் கூட நம்ம பிளானட்ஸ் நம்ம மண்டை மேலே என்ன பிளானட் வந்து உட்காருதோ அந்த பிளானட் நம்மளை ஆட்டுவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்தி கொண்டு போகிறோம் அப்படின்னு. அது உண்மை கிடையாதுமா. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்டு அப்படின்றது இந்த காலகட்டம் மிதுனத்தினோட கேரக்டரில் அவங்க கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். இவங்க என்ன ஜட்ஜ் பண்ணி பார்க்கணுமே மேடம், பாட்டு கமெண்ட் கூட போட்டோம். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளோட வாழ்க்கையினோட நோக்கம் என்ன அப்படின்றது மிதுனத்துக்கு எப்பயுமே டியூவல் பர்சனாலிட்டிஸ், இரட்டைத்தன்மை அப்படின்றது உண்டு. இதை ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க, அதை செலக்ட் பண்ணுவாங்க. ரெண்டுத்தில் எது பெட்டர் அப்படின்றது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடியவங்க. இந்த ஒர்க் நல்ல செய்கிற ரொம்ப எக்ஸலண்ட், எனக்கு ஜாப் தான், நல்ல வருமானம் கிடைக்குது, இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு தேடிட்டே இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஆனால் இந்த காலகட்டம் அவங்களோட வாழ்க்கையினோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அந்த நோக்கத்துக்கான மூளை எஃபர்ட் மட்டும் இல்லாமல் உடலினோட எஃபர்ட்டும் போடுவாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு, என்னோடய ஆம்பிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, என்னோடய எய்மை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் பயங்கர எஃபர்ட் போடுவேன். என்னோடய ஆரோக்கியத்தை, என்னோடய ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் எஃபர்ட் நிறைய போடுவேன். இதெல்லாம் ப்ளஸ். மைனஸ் ஏதாவது இருக்குது. ஆப்வியஸ்லி சுயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்றா அப்படின்போது கோவம் சட்டுன்னு வரும்மா, டக்குன்னு கத்துவீங்க, இரிட்டேட் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் கத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸாக கிடையாது. யார் என்ன பேசினாலும் கோவமாக பேசினா கூட பேசியே சமாளிக்கக்கூடிய ரொம்ப ஸ்மார்ட்டாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனிமையான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டம் கோவம் அப்படின்றது வரும். அதே மாதிரி ஹீட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நமக்கு ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டாக நம்மளுக்கு பிடிக்கும். இதெல்லாம் நல்லது தான், பெருசாக யோசிக்க வேண்டாம். ஆக மிதுனம் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்க போகிறீங்க. உங்கள் பாடியை நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க இப்படி சொல்லலாம்.
சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமான பலன்கள குடுக்க போதா? பாதகமான பலன்கள குடுக்க போதா? அப்டின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், சாதகமான பலன்கள தான் மேடம் குடுக்க போது. மிதுன ராசிக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த 48 நாள் அவங்க ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல் மேம். நன்றி. நன்றி மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்ல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.